கட்டாயத்தினால் அல்ல, மனம் உவந்து மனப்பூர்வமாய் நன்மை செய்யும் போது தேவனுடைய கணக்கிலே கடந்து போகிறது. அந்த நன்மைக்குரிய பலன் கடந்து வரும். ஆகவே மனப்பூர்வமாய் நன்மை செய்ய ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலேமோன் 1:14 நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மைகள் கட்டாயத்தினால் செய்யக்கூடாது. இதை நான் செஞ்சுதான் ஆகணும், அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாம மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாக மனம் முன் வந்து நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில பேருக்காக செய்வாங்க. நான் இப்படி செய்கிறேன், நான் இவ்வளவு நலத்திட்டங்களை செய்கிறேன், இவ்வளவு உதவிகள் செய்கிறேன், இவ்வளவு நன்மைகளை செய்கிறேன், பாருங்க எவ்வளவு போட்டோஸ் இருக்குது என்று சொல்லி பிரபலத்துக்காக நன்மை செய்கிறவர்கள் மத்தியிலே நாம் முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாக நன்மை செய்ய வேண்டும். எப்ப செய்ய முடியும் தெரியுமா? நன்மை செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற நன்மையின் நாயகராம் இயேசு நமக்குள்ளே இருக்கும் போது. ஆகவே மனப்பூர்வமாய் நன்மை செய்யுங்க. மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்க. நன்மை செய்கிற உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகட்டும். God bless you.